இந்த சீமான் கட்சியில் ஒரு சேட்டை இருக்கான் பாரு. இந்த சாட்டை என்ற பேரில் ஒரு சேட்டை போன ஜென்மத்தில் ஊமையாக பிறந்திருப்பான் போல. இந்த ஜென்மத்தில் கடவுள் அவருக்கு வாய் கொடுத்தாலும் கொடுத்தாரு, இருக்கிற வெறியெல்லாம் தீர்த்து கட்டலான்ற மாதிரி எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி அப்படி கொதிக்கிறார் அவர். இவன் வாயை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த வடிவேல் காமெடியில் ஒரு காமெடி ஒன்று வரும். இந்த வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டான், ஆனால் இந்த பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு திரியிற ஒரு வெள்ளையன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது இந்த சேட்டை தான். இவனை மாதிரியே இன்னொரு கருப்பு பண்ணி ஒன்று தெரியுது. யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரசன்னா. இந்த எலெக்ஷனில் திமுக கட்சியில் எக்மோரில் நின்று தோற்று பண்ணான்ல அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாயும் ஒன்று சேர்ந்தா கூட அவன் வாய்க்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு சாக்கடை வாய் இவங்களுக்கெல்லாம். என்ன சொன்னீங்க, விஜய்க்கு அரசியல் தெரியாதா? டேய், பழந்தின்னு கொட்டையை போட்டவங்களையே சட்டையை போட வைப்பாடுறா தலைவர் விஜய் அவர்கள். அவர்கிட்ட இருக்கிற பணிவு உங்ககிட்ட இருக்கா? அவர்கிட்ட இருக்கிற துணிவு உங்ககிட்ட இருக்கா? அவர்கிட்ட இருக்கிற பண்பு உங்ககிட்ட இருக்கா? உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இந்த வாய் ஒன்று தான்டா. இந்த வாயை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற அட்டுழியும் அந்த கடவுளுக்கே பொறுக்கலடா. ஆமாம், அது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட சொன்ன வரைக்கும் இவங்களுக்கு தான் அந்த எந்த மண்ணாங்கட்டியும் தான் இல்லையே. உங்களுக்கெல்லாம் புத்தகத்தை படித்தா தாண்டா அறிவு. ஆனால் எங்கள் தலைவரோட அறிவியை அந்த புத்தகமே படிக்கும்டா. அதுதான்டா தலைவர் விஜய் அவர்கள். 4 புத்தகத்தை படிச்சுட்டு நாக்கில் என்ன பரதநாட்டியம் ஆடுறீங்க? தலைவர் விஜய் அவருக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்களும் போய் பிச்சை எடுக்கணும்டா. அவருடைய முகத்துக்காகவே ஓட்டு போடுவாங்கட மக்கள். ஆனால் நீ ஓட்டுக்கள் உன் வீட்டையே எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன கூட உன்னை யாரும் ஜெயிக்க வைக்க போகிறதில்ல. அதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அதுலேயும் ஏதாவது தில்லு மில்லு இருக்குமோன்னு பயப்படுவாங்க. இதோ 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான். இந்த பொறாமையினால் பொசுங்கி போய் தாங்க முடியாமல் வயிறு எரிஞ்சு சொல்கிறான், தலைவர் ஆட்சிக்கு 2 நாள் கூட ஆகலை. தாலி எங்க? தாலிக்கு தங்க எங்க? 4 சிலிண்டர் எங்க? ஏண்டா உங்களுக்கெல்லாம் அறிவில்லை? போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. அந்த பொறாமை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்பவுமே ஜெயிக்கவே முடியாதுடா. 4 சிலிண்டருக்காகவும் இந்த தங்கத்துக்காகவும் இந்த தாலிக்காகவும் ஒன்றும் நாட்டு மக்கள் ஒன்றும் தலைவர் விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கல. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தாலே போதும். ஏன் எடப்பாடி கூட தான் சொன்னார் 4 சிலிண்டர் தர்றேன்னு. ஏன் அவங்கள ஜெயிக்க வச்சாங்களா? மக்களுக்கு எந்த இலவசமும் தேவையில்லை. அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடுன்னு மக்களுக்கும் தெரியும். இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கணும். அது சரியா இருந்தாலே இந்த நாட்டு மக்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க சாகிற வரைக்கும் இப்படி கத்திக்கிட்டே போக வேண்டியதான். அதனால உங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, நாட்டு மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாட்டு மக்களும் உங்களை எந்த ஜென்மத்திலையும் ஜெயிக்க வைக்க போறதும் கிடையாது. சாகிற வரைக்கும் நாக்கிலேயே பரதநாட்டியம் ஆடிட்டு போக வேண்டியதான். நாங்கெல்லாம் கோட்டையை பிடிச்சிட்டு கொடியை பிடிச்சிட்டு போறோம், சரியா? ஆளையும் மண்டையும் பாரு. வெல்கம் டு ஒன் மைன் வாய்ஸ். நன்றி.